ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறையா பேருக்கு கடனே தீர்க்க முடியல அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்குது. அவங்களுக்கு தீராத கடனையை கூட தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மைத்திர முகூர்த்தத்தோட வழிபாட்டு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைத்திர முகூர்த்தம் பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரே முகூர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம் தான். ஆனால் அப்படி இல்லைங்க, ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள் வருது. அதாவது இந்த 24 மணி நேரத்தை 30 முகூர்த்தங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு முகூர்த்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 நாழிகை இருக்கும். 2 நாழிகை அப்படின்னா ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம், 2 நாழிகை அப்படின்னா 48 நிமிஷம் தான் இருக்கும். அதாவது ஒரு முகூர்த்தத்தை 48 நிமிஷம் வீதம் 30 முகூர்த்தங்களை 24 மணி நேரத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு முகூர்த்தத்துக்கும் நம்ம சில வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த வழிபாட்டுக்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த முகூர்த்த வழிபாடை நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன தேவை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வழிபாடு செஞ்சுக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அது அப்படியே கிடைக்கும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். ஆனால் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்றது கடனுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு முகூர்த்தம். இந்த மைத்திர முகூர்த்தம் ஒரு மாதத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வரும். அந்த 3 நாட்கள் பஞ்சாங்கத்துக்கு படி விதிக்கப்பட்டிருக்கும், குறித்து வச்சுருப்பாங்க. அந்த பர்டிகுலர் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாடை செய்யும்போது 100% கண்டிப்பாக கடன் நிச்சயம் அடையும். இந்த மைத்திர முகூர்த்த வழிபாட்டு முறைகள் பற்றி பார்க்கலாம். மைத்திர முகூர்த்த வழிபாடு நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய வழிபாடு தான். பொதுவாக வீட்டில் நம்ம என்ன பூஜை செய்கிறோம் அப்படின்னாலும், வழிபாட்டு முறைகள் செய்ய போகிறோம் அப்படின்னாலும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார உள்ளம் உருகி வணங்கிட்டு தான் இந்த வழிபாட்டு முறைகளை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் மைத்திர முகூர்த்தத்துக்கும் நம்ம செய்யணும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சு இந்த வழிபாடு செய்யலாம். விளக்கு ஏற்றவில்லை அப்படின்னாலும் தப்பு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மைத்திர முகூர்த்த நேரம் எப்படி வரும் அப்படின்னா, எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். நண்பகல், இரவு அந்த நேரத்திலும் வரலாம். அந்த நேரத்தில் நம்மளால் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்ற முடியாது. அதனால் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் விளக்கு ஏற்றக்கூடிய நேரங்கள் மைத்திர முகூர்த்த நேரங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பகல் நேரத்தில், மாலை நேரத்தில் இந்த மைத்திர முகூர்த்தங்கள் வரும்போது அன்றைய தினத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. இதுக்கு ஒரு மொய்க்கவர் தேவை. அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3 பொருட்களையும் எடுத்துக்கோங்க. இந்த வழிபாட்டு முறைக்கு இந்த 3 பொருட்கள் ரொம்ப அவசியமான பொருட்கள். ஏன் அப்படின்னா, இந்த 3 பொருட்களுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் மைத்திர முகூர்த்த நேரத்தில் இந்த மொய்க்கவரில் நீங்கள் எந்த பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம் எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டேருந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவருடைய பேரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு அதில் கடன் தீர வேண்டும், கடன் அடைய வேண்டும் அப்படின்ற வாசகத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய்கள் இருக்கோ அந்த ரூபாயை அந்த மொய்க்கவருக்குள்ளே வச்சுக்கணும். நான் 100 ரூபாய் எடுத்திருக்கேன். 100 ரூபாய் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்னு உங்கள்கிட்ட என்ன ரூபாய் அந்த நேரத்தில் இருக்கோ கண்டிப்பாக வைக்கணும். அந்த ரூபாய் நோட்டை வச்சு அதுக்குள்ளே இந்த பிரியாணி இலையும் வைத்து இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பையும் அதுக்குள்ளே வச்சு நம்ம மனமுருகி சாமிக்கிட்ட வழிபாடு செஞ்சுக்கணும். ஏற்கனவே குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்ம இந்த வழிபாட்டு முறையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் நம்ம வணங்கக்கூடிய 2 முக்கிய தெய்வங்கள் இருக்காங்க. யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி, அதனால் அவரையும், விநாயக பெருமான் கேதுவுக்கு அதிபதி. இந்த 2 கிரகங்களும் கடன் தீர்றதுக்கான பிரச்சனைக்கு உதவியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கான தெய்வங்களை 2 பேரையும் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மொய்க்கவரை பீரோவில் பட்டு துணியில் சுற்றி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டு புடவைக்குள்ளே வச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை அறையிலையும் வைக்கலாம். இப்போ பட்டு துணியில் வைக்கிறீங்க, பீரோக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கடனெல்லாம் தீர்ந்த பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதாவது வெள்ளி, தங்கம் வாங்கும்போது நம்ம சேர்த்து வச்சுருந்த இந்த பணத்தையும் அதை போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் நடக்கிற அபிஷேகத்துக்கு
வீட்டுக்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி தரலாம், மாலை அது மாதிரி வாங்கி தரலாம், அன்னதானத்திற்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோவில் உண்டியலில் செலுத்திடலாம். உங்கள் குலதெய்வத்துக்கும் கொண்டு போய் இந்த பணத்தை செலுத்திடலாம். பூஜை அறையில் வைத்த பணத்தை நம்மளுடைய தனி தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்க கூடாது. கடவுளோட அருள் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இந்த வழிபாட்டு முறையில் நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு திடீர்னு பண தேவை இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்து சேமித்து வச்சிட்ருக்க இந்த பணத்துலேருந்து நம்ம எடுத்து நம்மளோட தேவைக்கு பயன்படுத்திக்க கூடவே கூடாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடன் முழுசாக தீர்ந்த பிறகு தான் நம்ம அந்த மொய் கவர்லேருந்து அந்த பணங்கள்லாம் எடுத்துக்கணும். ஜூன் மாத மைத்திர முகூர்த்தம் வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை மாலை 3:58 6:09 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. இது வரைக்கும் மைத்திர முகூர்த்தம் வழிபாடு செய்யலை, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த 20ஆம் தேதி தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய குபேரனுக்கும் உகந்த நாள் அப்படின்றனால அன்றைய தினத்தில் இந்த வழிபாட்டு முறையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் சேனல் இருக்குது. சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.